ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் yuvatamiltech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் எப்படி நம்ம ஃபோட்டோ வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம். இது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் தெரியணும்னு அவசியம் கிடையாது, வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணால் ஈஸியாக எப்படி இந்த பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா remove.bg. நீங்கள் வந்து remove.bgன்ட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா கூட இருக்கும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு. இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம். இது வந்து நீங்கள் மொபைலில் கூட பண்ணலாம், மொபைல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன், ஆஃப்லைன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்லோட் இமேஜிங்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மெமரி கார்டில் இல்லை உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுங்க. இதில் நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எப்படி வருதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்டு அருமையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நான் ஃபோட்டோஷாப் தான் போய் கற்றுக்கணும் அவசியமே கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இங்கே காமிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டைரெக்டாக டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோடில் எந்த ரேஷியோவில் இருக்குது, 577:432 வேணுமா, இல்லை ஒரிஜினல் ஃபுல் இமேஜ் ஒரிஜினல் இமேஜே வேணுமா, அதுமாரி கேட்டிருக்காங்க. வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இதை எடிட் கூட பண்ணிக்கலாம். எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சில நிறையா டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க, டிஃபால்ட் டெம்ப்ளேட். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது. அந்த எந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ரேஷன், பிளர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல், இது கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் ஆகி ஃபுல் பிளர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பீச் நாட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த பீச் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் வந்து பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த பிளர் ஆப்ஷனில் வந்து நார்மலாக பேக்ரவுண்டில் இருக்கணுமா, இல்லை பிளராக இருக்கணுமா, ஃபுல் பிளராக இருக்கணுமா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்டு தேவை வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த எரேஸ் ரீஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். எரேஸ் ப்ரஷ் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிங்களா. இது வந்து சின்னது பெருசு இங்கே வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள் ப்ரஷ்ஷு. ஓகேங்களா? இதை வந்து அந்த சேர் கொஞ்சம் இதில் இருக்குது. ஸோ இது மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் பக்காவாகிடுச்சு. இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்டுக்காக வச்சு மாற்றிக்கலாம். அதுவும் இந்த செலக்ட் ஃபோட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணி. நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை போய் மாற்ற முடியும். நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட அதே மாதிரி ஃபோட்டோ, வேறு ஃபோட்டோ. ஸோ இப்போ பாருங்கள், நான் இது வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் இருந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் மாற்றிக்கலாம். அதை வந்து பிளர் சைஸும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது அந்த ஃபோட்டோ வந்து எதில் சூட் ஆகுதோ, அந்த எந்த பேக்ரவுண்டில் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அழகாக இது வந்து யார் வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஒரு ரொம்ப இதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டவுன்லோடு இமேஜ் கிளிக். உங்கள் பிசியில் வந்து எங்கே சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கலாம். இதே தான் சேம் மொபைலுக்கும். ஸோ மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் தான். இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். இது வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ண இமேஜை வந்து நம்ம பார்க்க போகிறோம், டவுன்லோட் பண்ண இமேஜை. ஸோ இதுதான். இது வந்து இமேஜிங் வருது, இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளர் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். அது எடிட்டும் பிளர் இமேஜ், அதாவது பேக்ரவுண்டு பிளர் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹைலைட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அதாவது இந்த நம்ம வந்து இது மாதிரி எனக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து முக்கியம் இல்லை, பிளரு தான் முக்கியம் அப்படின்னா இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பேக்ரவுண்டு பிளர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் பேக்ரவுண்டும் முக்கியம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பேக்ரவுண்டு பிளராக இருந்தால் கூட ஓகே அப்படின்னா அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ இதுதான் நம்ம இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகேங்களா, ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வேறு பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி எப்படி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஓகே பாய், நன்றி, வணக்கம்.